நைட் டைம்ல ஒரு துப்புரவு பணியாளர் அம்மா துப்புரவு பணி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டியூடியா பையன் பைக்ல வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. 50 வயசு ஆகுது எனக்கு. பெருகின்னு வரும்போது 25 வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான். அவனுக்கு சரியா தொடப்பக்கட்டிலே வச்சு வாங்கணும். எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க. சின்ன பையங்க. இது எங்க நடந்திருக்குன்னா அடையார் பிரிட்ஜ் இருக்குல்ல, அடையார் பிரிட்ஜ் கீழே தான் நடந்திருக்கு. இந்த அம்மா வந்து துப்புரவு பணியாளர் வேலை செய்யறவங்க 2 நாள் முன்னாடி நவம்பர் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நைட் டைம்ல சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க அம்மா வயசுல இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பார்த்து ஜிப்ப கலட்டி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த அந்த டிவிடியா பையன் பண்ணிருக்கான். இதை பார்த்த அந்த அம்மா தொடப்ப கட்டியாலே தலையிலே அடிச்சிருக்காங்க. அந்த ஜிப்ப ஊத்து ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணால அவன் பேரு வந்து பாத்தீங்கன்னா சாய் தேஜா. இவனுக்கு 25 வயசு ஆகுது. இவன் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த நைட் டைம்ல ரோடே வந்து பிஸியா தான் இருக்கு, கார்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்பவே இவனுக்கு இது மாதிரி பண்றதுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏன்னா நம்ம நாட்டுல இது மாதிரி பண்றவனுங்களுக்குலாம் கடுமையான சட்டமே கிடையாது. அப்படி அரெஸ்ட் பண்ணாலும் அழகா வெளில வந்துடுறானுங்க. இப்படிலாம் பண்ணா நம்மள யாரு பிடிக்க போறா, நம்மள பிடிச்சாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துலதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடுமையான சட்டம் இருந்தாதான் இது மாதிரி பண்ணனாச்சு பயப்படுவானுங்க. எத்தனையோ பெண்களுக்கு இன்னமும் இது மாதிரி விஷயம் நடந்து தான் இருக்கு. அதுக்கான கடுமையான சட்டத்தை இங்க எடுத்துட்டே வர மாட்டானுங்க. அது ஏனே தெரியல. இந்த மாதிரி பண்றவனுங்களை கமெண்ட்ஸ்ல நல்ல வார்த்தையா கொஞ்சம் கேட்டு விடுங்க.